கிறிஸ்துவுக்கான அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளின் மேன்மைகளை தேவன் கொடுத்து நம்மை தாங்குவாராக. ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின கடிதம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின் பிற்பகுதி. எபேசியர் 5:17 பிற்பகுதி. கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ரியலைசேஷன் என்கிற வார்த்தை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. உணர்ச்சி இல்லை என்று சொன்னால், உணர்ந்து கொள்ளுதல் இல்லை என்று சொன்னால், நாம் எதிலும் சாதனையாளர்களாக, எதையும் பிரதிபலிக்கிற மக்களாக நாம் வாழ முடியாது. சில மக்கள் சொல்லுவாங்க, டாக்டர்கிட்ட போயிட்டு, எனக்கு இந்த கையை அப்படியே மறத்து போச்சுங்க, எவ்வளவு கிள்ளுனாலும் அந்த உணர்ச்சி என்பதே இல்லை என்று சொல்லி. சிலரை பார்த்து ஸ்கூலில் வாத்தியாருங்க திட்டுவாங்க, ஏண்டா உனக்கு எத்தனை முறை சொல்லி கொடுத்தேன், நீ என்ன ஜடமா, உனக்கு ஒன்றுமே தெரியாதா என்று சொல்லி அந்த புரிதல் இல்லாத மக்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகளை பார்க்கிறோம். இங்கு பவுல் சொல்லும் பொழுது, இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு சித்தம் உண்டு, ஆனால் இறைவனுடைய சித்தம் என் வாழ்க்கையில் என்ன என்று நாம் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால், அதில் நாம் நிறைவுகளை காண்போம். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், ஒரு பெண்மணி வெள்ளிக்காசை தொலைத்து விட்டால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அந்த காசை கண்டுபிடிக்கிறாள். தொலைத்தோம் என்கிற உணர்வு வரும் பொழுதுதான் அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற ஆசை வருகிறது. தொலைஞ்சதே தெரியலைன்னாக்க எங்கே தேடப் போகிறார்கள்? நம்முடைய சிந்தனையின் அளவுகளில் நாம் தேடுதல் வேண்டும். சில மக்களை பார்க்கும் பொழுது, என்ன எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கிறேம்பாங்க. எதையோ பறி கொடுத்த மாதிரியே, ஒன்றும் இல்லை, ஒன்றுமே புரியலை எனக்கு அப்படிம்பாங்க. என்ன செய்ய போகிறேன்னு தெரியலை, அடுத்து என்ன செய்யணும்னு தெரியலை. ஏன் இந்த நிலைமை? உணர்வற்ற நிலைமை. நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், அருமையான மனிதன் சகேயுவை குறித்து வாசிக்கிறோம். என்னடா எல்லாரும் ஆண்டவர் இயேசுவோடு போகிறார்கள், தாவீதின் குமாரனோடு போகிறார்கள், அவரை பார்க்க முடியவில்லையே என்கிற ஏக்கம் அவனுக்கு. அவன் தேடுகிறான், ஏதோ ஒன்றை இழந்து விட்டேன் என்று தேடுகிறான். ஒரு வாலிபன் ஆண்டவரை தேடி வரும் பொழுது, நான் நித்திய ஜீவனை சுதந்தரிக்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு நன்றாக தெரிகிறது, அவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை என்பது. அப்போ இழப்பை அறியும் பொழுதுதான், இழப்பை உணரும் பொழுதுதான் தேடுதல் வேட்கை அந்த உணர்வு அங்கே மேலோங்கி வருகிறது. உணர்வற்றவனாய் இருந்தால் ஒன்றுமில்லை. ஆகவே தான் அப்படி தேடி வந்தவர்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இரவிலே தேடி வந்த நிக்கதேமு அந்த உணர்வு நான் எப்படி இருக்க வேண்டும் என்கிற உணர்வு, சகேயுவுக்கு அந்த உணர்வு, இன்றைக்கு நமக்கு அந்த உணர்வு எப்படி இருக்கிறது? நாம் இழந்ததை உணர்ந்திருந்தால் பெற வேண்டியதை நினைவிலே கொள்ளுவோம். இழந்ததை உணரவில்லை என்று சொன்னால், என்னை அடித்தார்கள், எனக்கு சொரணை இல்லை என்கிற வார்த்தை தான் நமக்கு வரும். நான் இருக்க வேண்டிய இடத்தை அறிந்து கொள்ள நாம் சரியான பாதையிலே செல்ல வேண்டும். ஒரு முனிவர் ஒரு பாதையில் நடந்து போய் கொண்டிருந்தாராம். அப்பொழுது குதிரை வருகிற சப்தம் கேட்டது. அந்த குதிரை அருகில் வரும் பொழுது அந்த ஞானி, அந்த முனிவர் அந்த குதிரையில் அமர்ந்து வந்தவனிடத்தில் கேட்டார், நீ எங்கே போகிறாய் என்று சொல்லி. அதற்கு அவன் சொன்னான், அதை குதிரை இடத்திலே தான் கேட்க வேண்டும், குதிரை எங்கு போகிறதோ அங்கு நான் போகிறேன் என்று சொல்லி. உணர்வற்ற ஒரு பயணம், குறிக்கோள் அற்ற ஒரு பயணம். என் ஆண்டவர் இங்கே சொல்லும் பொழுது, கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் நம்மை குறித்து இறைவனுடைய சித்தம் இன்னது என்று உணர்ந்து கொள்ளும் பொழுது ஒரு வெற்றியான வாழ்க்கை வாழ்ந்து இறைவனை கனப்படுத்த முடியும் என்பதில் ஐயமில்லை. அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து நம்மை தாங்குவாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். திருக்கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி, உம்முடைய அன்பினால் ஆண்டு கொள்ளும். உம்முடைய அருளாசிகளை பெற்று கர்த்தாவே
நாங்கள் எதை இழந்தோம் என்று அறிந்து எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உணர்ந்து உம்மை பின்பற்ற உதவி செய்யும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.